ஸோ இவர் பேர் தான் ஜேக். ஜேக்குக்கு ஒரு பெரிய ரிச் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட அல்டிமேட் எய்ம். ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான பேக்ரவுண்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மேல் ரோல் மாடல் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஆனாலுமே அவர் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கார். ஸோ அவரோட ஃப்யூச்சர் லாங் டேர்ம் பிளான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பில்லியனர் ஆகணும். ஸோ இப்போ ஜேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கெஃபேல வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவ்வளோ சைட் ஹசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணும்போது ஒரு வயசான ஒருத்தர் வந்து ஒரு சூட் போட்டுட்டு அவர்கிட்ட வந்து பேச வராரு. இந்த வயசான பேர் என்ன பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் கிரம்பி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிரம்பியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஓல்டாக இருக்காரு. ஆனால் எப்போவுமே ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் இருந்ததே கிடையாது. இப்போ ஜேக் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து சம் அட்வைசஸ் கொடுங்க, லைஃப் அட்வைஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மில்லியனர் பர்சன் மிஸ்டர் கிரம்பி வந்து ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லேசியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் அந்த மிஸ்டர் கிரம்பியோட ஒரே கம்ப்ளைண்ட். இப்போ ஜேக் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் வந்து ரொம்ப காலேஜ் படிச்சுட்ருக்கிறேன், அப்புறம் நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேக் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து முன்னாடி இருந்தது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன தான் சொன்னாலுமே அந்த ஓல்டு கிரம்பி மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இல்லை இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்கியூஸை கேட்குறாங்க. எல்லாருக்குமே வந்து உடனே சீக்கிரமாக கிராட்டிஃபிகேஷன் வேணும், சீக்கிரமாக லைஃப்பில் வின் பண்ணணும், சீக்கிரமாக ரிச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மிஸ்டர் கிரம்பி சொல்கிறாரு. அதாவது இந்த மிஸ்டர் கிரம்பி வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறாரு. அதாவது அவரோட 20s இருக்குல்ல, ஏர்லி 20s, அப்போது வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் பண்ணதுக்கும் இன்றைக்கி வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சும்மா தான் இருக்கிறாங்க, லேசியாக இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஒர்க் பண்ண அளவுக்கு யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் கிரம்பி ஜேக்கை பார்த்து டேரெக்டாக சொல்கிறாரு. இன்றைக்கி டைம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. யங் பீப்புள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல, எங்கள் ஜென்ரேஷன் இருந்த மாதிரி யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் கிரம்பி சொல்கிறாரு. ஆனால் ஜேக்கை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டே சைட் ஹஸில் ஒரு கெஃபேல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ மிஸ்டர் கிரம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா சக்ஸஸோட பாத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. எப்போவுமே நமக்கு நிறைய விஷயங்களில் வந்து சப்போர்ட் தேவைப்படும், கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் கிரம்பி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மிஸ்டர் கிரம்பி வந்து ஜேக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி மிஸ்டர் கிரம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்டை இந்த ஒரு ஹானஸ்டியோ இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்கில்லோ கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் கிரம்பி சொல்கிறாரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வரும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே லாங்கிலிருந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஜேக் பேசுகிறதையோ இந்த மிஸ்டர் கிரம்பி பேசுகிறதையும் கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மதியம் ஆகுது. ஜேக் வந்து இந்த லாங்லேருந்து பார்க்குறாரு இல்லையா, இவர் கூட வந்து லஞ்ச் சாப்பிட உட்காராரு. அப்படி லஞ்ச் சாப்பிட உட்காரும்போது சில அட்வைஸ் வந்து ஜேக்காக இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா மிஸ்டர் ஜேக் உங்களை மாதிரியே இப்போது லேக்ஸ் கணக்கில் இந்த வேர்ல்டில் வந்து பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என் அட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது ஒரு 5 பிரின்சிபிளில் நான் டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெல்த்தி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொல்ல வராரு. அதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா ஷார்பன் யுவர் மைண்ட். முதல் 10 வருஷம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது, நீங்கள் கிட்டாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பித்தகோரஸ் தியரம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணுவீங்க. 20s ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிப்பீங்க. எப்படி பணத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி 20 years old பீப்புள் எல்லாமே லேம்போகினி காரில் போவாங்க, சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஒரு பிளேமிங் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி வெளியே வர முடியும்? நீங்கள் எப்போவுமே இது நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. 20s இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லைஃப் பற்றி நீங்கள் அடுத்து என்ன எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக அதை டீச் பண்ண போகிறது கிடையாது. ரியல் வேர்ல்டில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி தர போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சிச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் மில்லியன் கணக்கில் பணத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஷார்பன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் நிறைய மக்களோட ஒரு
நெக்ஸ்ட் லெவலில் வர முடியும். எடுத்த உடனே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா ரிச் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரீயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆக்ஸை ஷார்பன் பண்ணணும். நீங்கள் ஷார்பன் பண்ண தான் உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் போகும். நீங்கள் கை வைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நீங்கள் உங்களோட ஆக்ஸை நல்லா ஷார்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஃபியூ திங்ஸ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ரீயை உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஹை இன்கம் ஸ்கில்ல மாஸ்டரிங் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்கில் தான் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு மினிமம் 5 lakhs ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வீடியோ எடிட்டிங், அது மாதிரி காப்பி ரைட்டிங், ஹை டிக்கெட் க்ளோசிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரியான நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். ஆனால் ஒரு ஸ்கில் கிடையாது, அட்லீஸ்ட் ஒன்று 2 or 3 ஸ்கில்ஸ் மாஸ்டர் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப யங் ஸ்டேஜில் நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறாங்க, தமிழ் எடிட்டிங் லேர்ன் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ரீலான்சிங் பண்ணி லேக்ஸ் கணக்கில் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஆன்லைனில் எல்லாமே வந்தாச்சு. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்கள் ஸ்கில்ஸ் மட்டும் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோ பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போக முடியும். உங்களுக்கு நிறைய பேர் லேக்ஸ் கணக்கில் பே பண்ண தான் போகிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுவே உங்களுக்கு நிறைய டோர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹை இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில் தான். ஆன்லைனில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஷார்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். இது ஒரு மேரத்தான் தான், ரன்னிங் ரேஸ் கிடையாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் உங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டில் லாங் டேர்மில் எப்படி வின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மில்லியன் ஆகக்கூடிய அந்த கோல் செட்டை வந்து நீங்கள் ஒரு 2 years 3 yearsக்கு லாங் டேர்மில் வைங்க. ஸோ இப்போது அதுக்குண்டான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பித்தா தான் நீங்கள் ஃபியூச்சரில் மில்லியன் கணக்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கே ஒரு ரீசன் உங்களோட எல்லா மணியும் லூஸ் ஆகுதுனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் அதை விட 2 times ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மறுபடியும் எல்லாத்தையுமே கெட் பேக் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஸ்கில்லை இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் ஷார்பன் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, டோன்ட் லூஸ் மணி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேட் நிறைய பிஸ்கெட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த பிஸ்கெட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கையில் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்கெட்ஸ் எல்லாம் உடஞ்சி கீழே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு மணி நினச்சிட்டு அப்படின்னா நீங்கள் மணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க, நிறைய ராங் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க, நிறையா வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாரன் பஃபெட் வந்து அவரோட 99% வெல்த், அதாவது $137 billion வந்து எப்போ ஏர்ன் பண்ணார் அப்படின்னா ஆஃப்டர் ஹிஸ் 50th birthday. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் உடனடியாக கிராட்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐயா போகக்கூடாது. வாரன் பஃபெட் வந்து எப்படி ஏர்ன் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக ஏர்ன் பண்ணார். ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் மணியை வந்து இமிடியட்டாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி நீங்கள் சம்பாதிச்ச மணி ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் டெம்ப்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பிஸ்கெட் ஸ்டோரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் கையில் பிஸ்கெட் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பாக்ஸில் எப்படி நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி டெம்ப்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருக்கிற மணி எல்லாத்தையுமே நீங்கள் பேங்க்ஸ்லையோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லேயே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேவிங்ஸ் மணி தான் நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மணி எல்லாத்தையுமே நீங்கள் அசட்ஸில் போட்டு வைக்கலாம், நிறைய வந்து ஆன்லைன் இதில் போட்டு வைக்கலாம், ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அதில் நீங்கள் கண்டிப்பாக போட்டு வைக்கலாம். இது உங்களுக்கு ஃபியூச்சரில் மில்லியன் கணக்கான பணத்தை கொடுக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாஷியான கார்ஸ், வீடு, பங்களாஸ் இதுக்காக தான் ஏம் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து எல்லோரும் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏம் பண்ணுறாங்க. இன்றைக்கி யாருமே சேவ் பண்ணுறது இல்லை. ஸோ மில்லியன் கணக்கில் நீங்கள் பணத்தை மேக் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களோட நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு லெஜெண்டாக இருப்பீங்க. இதை மறுபடியும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்டடி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் மில்லியன் மேக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் கேம் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி மறுபடியும் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்காத மாதிரி அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். 11%, 17% வரைக்குமே அசட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இது ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் S&P இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு வீக் மட்டுமே 30,000, 40,000, 50,000 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அசட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷனாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசட்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்துட்டே இருக்கும். அதாவது இது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிம்மில் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸிங்கில் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆப்போனண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு லக்ஸரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸோட நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் ப்ரோ ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மணியை ஒன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் திருப்பி க்ரோ ஆகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல இந்த ஃபர்ஸ்ட் மில்லியன், அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்.
ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெர் மந்த் நீங்கள் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாக்ட் அமௌண்ட்டாக மென்ஷன் பண்ண வேண்டாம், எக்ஸாக்ட் பர்சன்டேஜாக கனெக்ட் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மந்த்துக்கு 2.5 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10% இருக்கும். இது வந்து ஆவரேஜ் பர் இயருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு நல்லாவே 10.98% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் திங். இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். இதுக்காக இப்போது நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இது எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப் லிங்க்ஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் குரூப்ஸில் நிறைய எடுத்துக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்மில் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்கில் என்ன அப்படின்னா, லெவரேஜ் யுவர் டைம். இதுதான் நீங்கள் ரிச் ஆகிறத உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபியர் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட்ஸை போடலாம். ஏன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறது உங்களோட ட்ரீம், அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டைம் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாரே மாதிரியும் சேமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சேம் ரிசல்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் அதிகமான டைம் போட்டு அதிகமான கன்சிஸ்டண்டாக எஃபோர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா மற்றவங்களோட உங்களுக்கு ஒரு ஹியூஜான அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்களோட டைம் தான். உங்களோட வேல்யூபிள் டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுதான் லாஜிக்கலாக இன்றைக்கி ரியல் வேர்ல்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயந்துக்காதீங்க, ஸ்கேர் ஆகிறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் மேனேஜர் உங்களை புள்ளி பண்ணுறாங்க, மேனேஜர் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலன்னு சொன்னால் கூட நீங்கள் டைம் போட்டு எஃபோர்ட் போட்டு உங்களோட ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் டைம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நீங்கள் யங்காக இருக்கும்போது பண்ணுறதுக்கு நிறையவே டைம் இருக்கும். அதனால நீங்கள் மல்டிபிள் விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆனாலுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலில் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். இப்போ நீங்கள் பணத்தை போட போகிறது கிடையாது, நீங்கள் டைமை தான் போட போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு என்றைக்குமே ரெகுலட்டாக கொடுக்க போகிறதே கிடையாது. டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் உங்களோட எபிலிட்டியை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ரிஸ்க் எடுங்க. போக போக அதுவே அட்வென்ச்சரஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளோ கால்குலேட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அண்ட் ஐடியாஸை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் அப்புறம் டெஸ்டிங்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. உங்களை மாதிரியே நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்காங்க. யாருமே ஃபெயில் ஆகாமல் நெக்ஸ்ட் லெவலில் போனதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதுக்கப்புறம் உங்களை நோக்கி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பெர்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ நாலாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆல்வேஸ் பி த ஸ்டூடெண்ட். உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் ஓகே தான், நீங்கள் இந்த டன்னிங் கோர்கர் எஃபெக்ட் கர்வை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல அல்டிமேட் நாலேஜ் கொடுக்கும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருப்பாங்க. அதாவது ஸ்டூப்பிட் இன் த சென்ஸ் லேசியாக, அரகன்ஸாக இருப்பாங்க. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிச் ஆகிறதுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறது கிடையாது. எது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஏன்ஷியன் ஏஜ்லேருந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லேர்னிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஜென்ரேஷனாக லேர்ன் பண்ணுறதுனால தான் எல்லாருமே சஸ்டெயின் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வே என்ன அப்படின்னா, லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கு லாங் டேர்மில் சக்ஸஸை கொடுக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபினிஷ் லைனில் போக போகிறீங்க அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நீங்கள் அதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு ப்ராசஸை லேர்ன் பண்ணிட்டு ஃபினிஷ் லைனை போய் ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹம்பிளாக இருங்க. எவ்வளோ ஓல்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹம்பிளாக இருந்து விஷயங்களை கான்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிட்டு இருங்க. என்றைக்கோ ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மணி அமௌண்ட்டை கொடுக்க தான் போகுது. மணியை நோக்கி ஓட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலில் கிரேசி அமௌண்ட் ஆஃப் மணியை ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் போயிட்டு காலேஜ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. 20ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஆக்சுவலாக லேர்ன் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு அப்படிங்கிறது முன்னாடி என்றைக்குமே இல்லாத அளவுக்கு பயங்கரமாக ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிரெயினுக்குமே சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்களோட பிரெயினோட வைரஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அவுட்டேட் நாலேஜை அப்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நாலேஜை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஷார்பன் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு லைஃப் லாங் லேர்னிங்கோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் அண்ட் இன்கம்மை கொடுக்கும். நாம் பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் மில்லியனர் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பாவர்ட்டி சைக்கிளை பிரேக் பண்ண போகிறீங்க அர்த்தம். 2024 ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் சொல்லுது, அதாவது எக்கனாமிக் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சர்க்கிள் எந்த அளவுக்கு ஒரு ரிச்சாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு பர்சனாக மாறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்கிள் யார் அப்படின்னா கண்டிப்பாக வெல்த்தி பீப்புளாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்கள நோக்கி போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் வெல்த்தி பீப்புளாக இருக்கிறாங்க அப்படின்னா 10% சான்சஸ் இருக்குது நீங்களும் வெல்த்தி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வெல்த்தியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பீப்புள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க கூட இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்படி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஏன்னா எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த சர்க்கிள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவங்க எப்படி சைடு ஹஸ்ல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி விஷயங்கள் கன்வே பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்களோட ரிச் ஆகக்கூடிய சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்காக நீங்கள் உங்களோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் ரிச் பீப்புள்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய கிளப்ஸ் இருக்குது, நிறைய ரிச் பீப்புள் குரூப்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிச் பீப்புள்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அசோசியேட் பண்ண முடியும். அதனால நீங்களும் உங்களோட லைஃபுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆம்பிஷியஸ் இருந்தால் மட்டும் போதாது, இந்த மாதிரி பீப்புள் கூட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் இது ஒரு ப்ரூவனான டெக்னிக். நிறைய ரிச் பீப்புள்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட சர்க்கிள்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் பர்சீவ் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் இப்போ 20s இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த வேர்ல்டோட ஃபியூச்சர் லீடர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்கிட்ட விஷயங்களை வாங்குறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக நீங்கள் போய் வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணி போனால் மட்டும்தான் நீங்கள் 4 விஷயம் லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவலில் உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிகினர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட அடுத்த ஆன்கமிங் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நம்மளோட அடுத்த ஆன்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. அதில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணணும் அப்படின்னா இது உங்களோட சேனல். பாய்.